ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் போதைப் பொருளாக இருக்கக்கூடிய பான் மசாலா, குட்கா போன்ற பொருட்கள் எல்லாம், பவுடர்கள் எல்லாம் தாராளமாக கிடைக்கிறது. அப்படி கிடைப்பதற்கு லஞ்சம் வாங்கி கொண்டு துணை நிற்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், 2 போலீஸ் கமிஷனர்கள், 2 உயர் போலீஸ் அதிகாரிகள், அவர்களுக்கெல்லாம் மாமூல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தொலைக்காட்சிகளில் செய்திகள் வந்து, ஊடகங்களில் அந்த செய்திகள் பரவலாக வந்து, அதை நாங்கள் சட்டமன்றத்தில் எழுப்பி, ஆனால் அப்பொழுது எங்களால் அதை முழுமையாக பேச முடியாத நிலைக்கு நாங்கள் ஆளானோம். இன்று பொதுவான விவாதங்களை, பொதுவான பல துறைகளின் அடிப்படையில் சட்டமன்றம், நிதித்துறை, அதேபோல் அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை பேசுவதற்கு இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள். எனவே இதை பயன்படுத்தி கொண்டு இன்று நான் சட்டமன்றத்தில் பல பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறேன். அதற்கு பிறகு நிறைவாக நான் பேசுகிற போது 2-3 நாட்களாக சென்னையில் பல இடங்களில் 2-3 நாட்களாக தொடர்ந்து, ஆனால் நாங்கள் 2-3 நாட்களாக ஆய்வு செய்து எந்தெந்த கடைகளில் விற்கப்படுகிறது என்று ஆய்வு செய்து, அந்த அடிப்படையில் நேரு ஸ்டேடியத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வேப்பேரி ஐரோட் ராஜா ஹோட்டல், தாஷபிரகாஷுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகப்பா ரோடு அசோக் பவன் ஹவுஸ், ஈவிகே சம்பத் ரோடில் இருக்கக்கூடிய அருள் மாதா தேநீர் விடுதி, பிக்லின் ரோட் ஓட்டேரி, சத்யா ஹோம் அப்ளைன்ஸ் எதிரில் சௌத்ரி சாட்ஸ், பூந்தமலை ரோடில் இருக்கக்கூடிய காஜா ஹோட்டல், இந்த இடங்களிலெல்லாம் விற்கப்படுகிறது குட்கா பவுடர் விற்கப்படுகிறது. அதற்கான புகைப்படங்கள், யார் அதை விற்கிறார்கள், யார் அதை வாங்குகிறார்கள். ஒரு பெண் விற்கிறார். அது மட்டும் இல்லை, குழந்தைகளை, சிறு குழந்தைகளை விற்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் ஆதாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இன்று இந்த பிரச்சனையை பேசுகிற போது சபாநாயகர் எங்களுக்கு பேச அனுமதி மறுத்து எங்களை உட்கார சொல்லிவிட்டார். ஆகவே முழுமையாக இதை எங்களால் பேச முடியல. ஆனால் சபாநாயகர் தன்னுடைய தீர்ப்பை சொல்லுகிற போது எந்தவித ஆதாரம் இல்லாமல் இதை கொண்டு வந்து நீங்கள் பேசுவது தவறு, இதை உரிமை பிரச்சனைக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் என்று சொல்லுகிறார். காவல்துறை அதிகாரிகளே உடனடியாக இருந்திருக்கிறார்கள். எச்எம் என்று போடப்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் லஞ்சம் வாங்கி கொண்டு உடனடியாக இருந்திருக்கிறார். நியாயமாக அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செஞ்சு அவங்களை இப்போ ஜெயிலில் வச்சிருக்கணும் நியாயமாக. ஆக இதை அம்பலப்படுத்துகிற எங்கள் மீது உரிமை பிரச்சனை கொடுப்போம், உரிமை பிரச்சனைக்கு இது அனுப்பப்படுகிறது என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார். அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அது வேறு. ஆக இந்த நிலை தான். ஆக ஆதாரத்தை நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம். இதை எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்று முதலமைச்சர் கேட்கிறார். நான் சொன்னேன், எங்களுக்கு எப்படி கிடைத்ததுன்னு சொன்னால், ஆட்சியே துணை இருக்குது விற்கிறதுக்கு. போலீஸ் அதிகாரிகளை லஞ்சம் வாங்கிட்டு அதை விற்கிறதுக்கு துணை நிற்கிறாங்க. விஜயபாஸ்கரை லஞ்சம் வாங்கிட்டு இதை விற்கிறதுக்கு எல்லா வித வசதியும் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆக எப்படி எங்களுக்கு கிடைக்காம இருக்கோம்? ஆக அந்த அடிப்படையில் தான் அதை நாங்கள் இன்றைக்கு பெற்று உள்ளே கொண்டு வந்து சபையில் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கொண்டு வந்தோமே தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. எனவே நாங்கள் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு இது எங்கே கிடைச்சிது, எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டு அதற்குரிய நடவடிக்கையை நியாயமாக இந்த அரசு எடுத்துருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு எங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போன்னு இன்றைக்கி சொல்கிறாருன்னா அது வேடிக்கையாக இருக்குது. ஆகவே எங்களை பேச விடாமல் தடுத்த காரணத்தினால அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு வந்திருக்கோம். ஒன்று சொல்கிறேன், ஒரு கேள்வி கேட்குற முதலமைச்சரும் சட்டம் படித்த மந்திரிகளும், இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? தடை செய்யப்பட்ட பொருள் எப்படி கிடைச்சது? உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்றாங்க. அதுதான் எதிர்கட்சிக்கு இருக்கிற பிரிவிலேஜ். ஒரு டாக்குமெண்ட், அரசாங்கத்தோட ஃபைல் அல்லது வேறு எப்படி கிடைச்சதுன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. இதுக்கு 1000 உதாரணம் கொடுக்கும். கலைஞர் அவர்கள் பால் கமிஷனை கொண்டு வந்து வச்சாரு,
அப்போ கேட்டாங்க எப்படி கிடைச்சதுன்னு வழக்கு போட்டாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றதுல உண்மை இருக்கான்னு நடவடிக்கை எடுக்கிறதா. இந்த அடிப்படை கூட தெரியாம எப்படி கிடைச்சிருக்கு, எப்படி கிடைச்சிருக்கு. அவர் முதலமைச்சர் பேசும்போது நீங்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கணும். காவல் அதிகாரிகளே திருடரா இருக்கும் போது நாங்க எப்படி காவல் நான் எங்களுடைய வேலை அதல்ல. இந்த மாதிரி நடக்குது சர்க்காருக்கு கொண்டு வரதான் எங்க வேலை. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது எங்க வேலை இல்ல. ஆதாரத்தை சபாநாயகர் அறையில கொடுக்காம அவையில காட்டுறது முறை இல்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சபாநாயகர் பதிவு பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன வேலை? ஏன் தனிப்பட்ட முறையில் சபாநாயகருக்கு இது மாதிரி 1000 நடந்ததெல்லாம் தெரியாது அவருக்கு. அதை வந்து நாங்கள் வரவேற்கல. அதை வந்து நாங்கள் வந்து மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலை. ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நெடுவாசல் பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் இப்போ போய் டெல்லியில் போய் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில் பல பேர் வந்து கதிராமங்கலத்தில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்று காட்டுங்கண்ணா, நீங்கள் ஒன்று எடுத்து காட்டுங்க. அண்ணா காட்டுங்க.